அண்மை செய்தி, காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேகதாது அணையை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுகிறது என்றும் இபிஎஸ் தனது கண்டன பதிவை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரியில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுகிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதும் ஆட்சி மாறினும் மாறாத கட்சியாகவே உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் ஆட்சி மாறினாலும் தற்போது மாறாத கட்சியாகவே உள்ளது என்று விமர்சித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் எழிலரசன் இணைப்பில் இருக்கிறார். எழிலரசன், வணக்கம். தற்போது மேகதாது விவகாரத்தில் ஆட்சி மாறினாலும் காட்சியாகவே உள்ளது என்றும் தற்போது இபிஎஸ் தனது கண்டன பதிவை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். என்னென்ன விஷயங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார்? விவரங்கள். அதாவது, தமிழகத்துக்கும் கர்நாடக மாநிலத்துக்கும் இடையே நீண்ட நாட்களாக காவிரி நீர் பங்கீட்டு பிரச்சனை இருந்து வருகிறது. இது திராவிட இயக்க ஆட்சி தொட்டு தற்போது தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துல ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலைமையிலும் கூட இரண்டு மாநிலங்களுக்கும் இடையே இருக்கிற நீண்ட நெடிய பிணக்காக காவிரி நீர் உரிமை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில மேகதாது அணையை கட்டக்கூடாது, ஏனென்றால் தமிழகத்திற்கு வருகிற அந்த தண்ணீரை மேகதாது என்ற இடத்துல அணை கட்டி தடுப்பதற்கான முயற்சியில கர்நாடக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகிற ஆட்சியாளர்கள் தொடர்ந்து இதை கண்டித்து வருகிறார்கள். கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்துல அணையை கட்டிவிட்டால் தமிழகத்துக்கு வர வேண்டிய தண்ணீர் தடைபட்டுவிடும், தமிழகத்துல பெரிய வறட்சி ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைந்துவிடும் என்று கூறி தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழக விவசாய சங்கங்கள், தமிழக மக்கள் கர்நாடக அரசினுடைய இந்த அணை கட்டும் அந்த நடவடிக்கையை தொடர்ந்து கண்டித்து வருகிறார்கள். இந்த நிலைமையில தான் கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், நாங்கள் இந்த மேகதாட்டு அணையை கட்டுவோம், அதை யாரும் தடுக்க முடியாது என்று அந்த அணையை கட்டும் விவகாரத்தில் அவர் உறுதியாக இருந்து வருகிறார். அதற்கு நிதியெல்லாம் ஒதுக்கி அவர்கள் பூமி பூஜை எல்லாம் போட்டு அந்த அணையை கட்டுவதற்கான முயற்சியில தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற நிலைமையில தமிழகத்தில் இருந்து அந்த அணையை கட்டக்கூடாதுன்னு வலுவாக எதிர்ப்பு குரல்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதை யாராலும் தடுக்க முடியாது, அதை தடுக்கிற உரிமை தமிழகத்துக்கு இல்லை அப்படின்னு கண்டிச்சு அவர் பேசியிருக்கிறத இப்போது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டி. சிவகுமாருடைய இந்த நடவடிக்கை மிக மோசமானது, டி. சிவகுமாரை தமிழக அரசு கண்டிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் இப்ப புதிதாக தாவேக ஆட்சி அமைத்திருக்கிறது. தாவேக ஆட்சி யாருடைய தயவில் அமைந்திருக்கிறது என்றால் இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தயவுல அவர்களுடைய ஆதரவோடு தான் இப்போது தமிழ்நாட்டுல தாவேக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதே கர்நாடகாவிலும் காங்கிரஸ் தான் இப்போது ஆட்சியில் இருக்கிறது. அப்படி என்றால் இங்கு இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்தில் இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் அதனுடைய துணை முதலமைச்சரை கண்டிக்க முடியுமா அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அந்த அறிக்கையில அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, காவிரியில தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதும் அதை தமிழகத்துல இருக்கிற அரசு கை கட்டி வேடிக்கை பார்ப்பதும் ஆட்சி மாறினும் மாறாத காட்சியாகவே உள்ளதுன்னு அவர் விமர்சிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை தற்போது ஆண்டு வரும் அரசு காங்கிரஸ் தயவுல நடக்கிற ஒரு அரசாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பொய்க்கால் குதிரை அரசாக செயல்படுவதால கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து விதமான நிலைப்பாடு எடுத்து இந்த தமிழக வெற்றி கழகத்தால பேச முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, மேகதாதுவில் பூமி பூஜை வரை பேசுவதற்கு கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? தங்களால் ஆட்டுவிக்கப்படும் அரசுதான் தமிழ்நாட்டில் உள்ளது என்ற எண்ணமா? காங்கிரஸ் தொடர்ந்து தமிழகத்துக்கு எதிராக செயல்படுவது கடும் கண்டனத்துக்குரியதுன்னு கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசை எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காவிரி நதிநீர் என்பது தமிழ்நாட்டின் ஜீவாதாரமாகும். டெல்டா உள்ளிட்ட பல மாவட்ட விவசாயிகள் மட்டுமின்றி
20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி ஆறு இருக்கிறது. இந்த நிலைமையில மேகதாதுவின் குறுக்கே காவிரி ஆற்றில அணை கட்டினால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும்னு எடப்பாடி பழனிசாமி எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காவிரி தொடர்பாக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்கப்படுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாளும் அனுமதிக்காது என்று அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். மேலும் கர்நாடக துணை முதல்வரின் இப்பேச்சு என்ன பேச்சு? அதாவது மேகதாதுவில் காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லை என்று பேசியிருக்கிறார் இல்லையா? அந்த பேச்சு தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்துல கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அரசினுடைய தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். காவிரி அணையின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக அரசு இதனை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழிலரசன்.